Hello guys, welcome back to the Python Tamil tutorial. இந்த ஸ்பெசிஃபிக் மூவியில் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எடுத்தாலுமே ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். ஓகேவா? ஃபங்க்ஷன்றது ஒரு காமன் கான்செப்ட் ஆமாம் ஆல் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஃபங்க்ஷனோட இம்பார்ட்டன்ட் என்ன? ஃபங்க்ஷனை நான் எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஃபங்க்ஷன் இல்லாமல் என்னால் கோட் அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக அடிக்க முடியும். எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேட்டாக இருக்காது. அது பாட்டன் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து அது வந்து ரீடபிலிட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரீயூசபிலிட்டி இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்காக தான் என்ன பண்ணாங்க, ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் மாடியூல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்னா ஆல்ரெடி அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் லைப்ரரிலையோ இல்லை வந்து ஜேவிஎம்லையோ என்ன இருக்கும், ஆல்ரெடி அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. லைக் வந்து இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து டூ லோவர், அந்த டூ ஸ்ட்ரிங், அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காங்க, நம்ம அதை கன்சியூம் பண்ணிக்கிறோம். அதே வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா எனக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் எழுதிப்பேன். அதுதான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு சங்க் ஆஃப் கோடை வந்து நான் தனியாக ஒரு ஃபங்க்ஷனாக எழுதி வச்சிருந்தேன்னா எனக்கு என்ன இருக்கும், எனக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ நான் அந்த ஃபங்க்ஷன் வந்து அப்பப்போ கூப்பிட்டுப்பேன். அதுக்கு பேர் ரீயூசபிலிட்டி, கோட் ரீயூசபிலிட்டி. அதே போல் கோடு ரீடபிலிட்டின்னு என்ன அர்த்தம்னா, படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ப்ரோக்ராமில் எழுதிக்கிட்டே இருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கெல்லாம் என்டர் பண்ணி வாங்கிட்டேன்னா நான் டோட்டலாக வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு கால்குலேட் டோட்டல் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து கால் பண்ணிவிடுவேன். அங்கே போயிட்டு வரும்போது எனக்கு டோட்டல் மட்டும் வரும். அப்புறம் கெட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தடுக்கு வந்து நான் ஆவரேஜ் வந்து வாங்குவேன். இந்த மாதிரி வந்து கோடு ரீடபிலிட்டி பார்க்கும்போது எனக்கு தெரியும், ஆமாம் இது வந்து டோட்டல் மார்க்கை தருது, இது வந்து ஆவரேஜ் தருது, இது வந்து ரேங்க் தருது. இந்த மாதிரியான ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியும் எனக்கு என்ன பண்ணுவோம், கோடு ரீயூசபிலிட்டி, கோடு ரீடபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம் ஃபங்க்ஷன்ஸை. ஓகே, பைத்தனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனோட ஸ்டார்டிங்கில் டெஃப்ன்ற கீவேர்டு கண்டிப்பாக இருந்தாகணும். ஓகே, அப்படின்னா டெஃப் டிஇஎஃப் அப்படின்ற அந்த கீவேர்டு வந்து இருக்கணும். இதே போல் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் ஏதாவது கீவேர்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது ஒரு லாங்குவேஜை பொறுத்து மாறும். இப்போ நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ES5 முன்னாடி உள்ள சின்டாக்ஸாக இருந்ததுன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் போட்டுட்டு ஃபங்க்ஷன் நேம் போட்டு எழுதுவோம். அதே போல் மற்ற ஜாவா அப்படிலாம் போனீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் மெத்தடுக்கு அந்த மாதிரி ஆக்சஸ் ஸ்பெசிஃபைஸ் எல்லாம் போட்டுட்டு ரிட்டர்ன் கீவேர்டு அப்புறம் தான் மெத்தட் நேம் எல்லாம் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது டெஃப் கீவேர்டு வந்து பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து 2 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட், டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆட் டூ நம்பர் பண்ணுதுன்னா A, B அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அந்த மெத்தடை கால் பண்ணணும் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் வேல்யூ அனுப்பிச்சு தான் ஆகணும். இல்லைனா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த மெத்தடு கால் ஆகாது. அப்படியே நீங்கள் கால் பண்ணி வச்சுட்டு ரன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எரர் தான் சொல்லும். அதுக்கு பேர் தான் ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட். ஓகே, அது என்னோட ஆர்குமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆர்குமெண்ட்னு என்னன்னா ஒரு மெத்தடில் 2 பேராமீட்டர் இருக்குது, A, B அப்படின்ட்டு. மெத்தடை டிஃபைன் பண்ணுற இடத்துல AB இருக்குல்ல, அது பேர் பேராமீட்டர். அந்த பேராமீட்டருக்கு நான் மெத்தடை கால் பண்ணும்போது வேல்யூ அனுப்புறல, அதுக்கு பேர் ஆர்குமெண்ட். ஓகே, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா என்ன அர்த்தம்னா, என்கிட்ட வந்து A, Bன்னு சொல்லி 2 நம்பர் இருக்குது. இப்போ நான் வந்து Bக்கு வேல்யூ அனுப்பலை. ஓகேவா, அதுக்கு பதில் டிஃபால்ட்டாக நான் என்ன பண்ணுவேன்னா வந்து 18 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு அதான் டிஃபால்ட்டாக. நீங்கள் பின்ற பேராமீட்டருக்கு வேல்யூ அனுப்பணுன்ற அவசியமே இல்லை. ஏக்கு மட்டும் ஏதோ ஒரு நம்பர் அனுப்பிச்ச போது பிக்கு என்ன பண்ணணும், டிஃபால்ட்டாக 18 எடுத்துக்கும். அப்படி இல்லை எனக்கு அதான் வேல்யூ அனுப்புனா நீங்கள் அனுப்பிச்சுட்டு அது ஓவர் ரைட் ஆகிடும். ஓகேவா, இதுதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட். டெஃப்ன்றது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோட் சாம்பிள் போட்டிருப்பேன். இங்கே வந்து டெஃப்ன்றது ஒரு கீவேர்டு. இந்த கீவேர்டை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆட் டூ நம்பர்ஸ் A, B. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட். A,Bன்றது இருக்கா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் _2_ நம்பர்ஸ். இது வந்து ஒரு நேமிங் கன்வென்ஷன். பைத்தனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே லோவர் கேஸில் ஒரு வேர்டுக்கு நடுவில் வந்து அண்டர்ஸ்கோர் போட்டு வச்சுருப்போம். இதுதான் வந்து அந்த மெத்தடோட நேமிங் கன்வென்ஷன். டெஃப்ன்றது கீவேர்டு, மெத்தடோட நேமு ஃபாலோட் பை பிரேசஸ் A, B. ஓகே, ஸோ இந்த A,Bன்றது அந்த மெத்தடோட பேராமீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆட் டூ நம்பர்ஸ் அப்படின்ற இந்த மெத்தட் வந்து 2 பேராமீட்டர் வந்து யூசர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குது ஆட் பண்ணுறதுக்கு. மெத்தடோட லாஸ்ட்டாக பார்த்தா கோலன் இருக்கும். எப்பவுமே வந்து நம்ம ஃபார் லூப்லேயும் பார்த்துருப்போம், இஃப்ல பார்த்துருப்போம், அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். நம்ம கோலன் வச்சு நம்ம முடிச்சிருப்போம். ஓகேவா, அதே போல் தான் இந்த டெஃபம். என்ன அர்த்தம் வந்து கண்டினியூட்டி. நம்ம வந்து பிரேசஸ் எல்லாம் வைக்கிறது இல்லை இல்லையா. ஸோ பிரேசஸ் வர எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு என்ன பண்ணுவோம், இந்த கோலன் வந்து வச்சிருப்போம். அது வந்து பைத்தான் இன்டர்பிரட்டருக்கு வந்து சொல்லு, இது வந்து கண்டினியூட்டின்ட்டு. இந்த மாதிரி கண்டினியூட்டி லைன் இருந்தது, இந்த செமிகாலன் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து வர லைன் வந்து ஒரு இன்டென்டேஷன், அதாவது 4 ஸ்பேஸ். ஓகே, 4 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் டிஃபென்ஸ் ஆகும் அந்த எடிட்டர் கான்ஃபிகரேஷன். ஸோ டிஃபால்ட் வந்து 4 ஸ்பேஸ் தள்ளி தான் வந்து உள்ளே வரணும். அப்போ தான் இந்த 4 ஸ்பேஸ் தள்ளி வருதுல்ல, இது எல்லாமே வந்து இந்த ஸ்பெசிஃபிக் மெத்தடோட
பிளாக்கு, அதாவது அந்த கோடு எல்லாமே அந்த மெத்தடோட மெம்பர் அந்த மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன், ரிட்டர்ன் a பிளஸ் பி அப்படின்னா எந்த வேல்யூ வருதோ அந்த ரெண்டு வேல்யூ என்ன பண்ணிடுறேன், டைரக்டா ஆட் பண்ணி அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் பண்ண இந்த மெத்தடோட எந்த இடத்துல கால் பண்றாங்களோ அந்த இடத்துக்கு வந்துடும். அங்க ஒரு வேரியபிள் போட்டு நம்ம அந்த ரிட்டர்ன் பண்ற வேல்யூ வாங்கிடலாம். இப்படிதான் வந்து ஒரு மெத்தடை கால் பண்ணணும், இப்படிதான் ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கோடு ரீயூசபிலிட்டிக்கும் கோடு ரீடபிலிட்டிக்காகவும். டெஃப்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஆகணும். இதுதான் வந்து ஃபங்க்ஷனோட வந்து சின்டாக்ஸ். டெஃப் கீவேர்ட் இருக்கணும், மெத்தடோட பேர் இருக்கணும், ஆர்குமெண்ட் இருக்கணும். இந்த இது எதுவுமே தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட் போட்டால் மட்டும் போதும். ஓகேங்களா? ரிட்டர்ன் a பிளஸ் பி, அவ்வளோதான். இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனோட இது. இதுக்கப்புறமா வந்து வர போகிற டுட்டோரியலில் நம்ம வந்து கோடோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் பார்த்துடலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டே டியூன்ட்.